ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்ன காலையிலேயே கோயிலுக்கு வந்துட்டேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி 11ஆம் நாள் ஆஷாட நவராத்திரி விழா நிறைவு நாள். இன்றைக்கி கோயிலுடைய லொக்கேஷன் செய்யார் அண்ணா நகரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கல்யாண முருகர் ஆலயத்தில் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழா தான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி நிறைவு நாள். இன்றைக்கி சுவாமிக்கு திருமஞ்சனம் மற்றும் புஷ்ப அலங்காரம், அபிஷேகம், ஆராதனை எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுவாமிக்கு 108 திரவியங்களால் பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக பாருங்கள். பழங்கள் பல வகையான பழங்களால் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணாங்க. பால் அபிஷேகம் ஜல்லடையில் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க. 100 லிட்டர் பால் அபிஷேகம் பண்ணாங்க. என்ன முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அபிஷேகம் எல்லாமே எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குறிப்பிட்ட அபிஷேகம் மட்டும் தான் என்னால் போட முடிஞ்சுது. ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக வரதுனால ஒரு முக்கியமான அபிஷேகம் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். 108 அபிஷேகம் என்னால் போட முடியாது. இது பார்ட் 1 வீடியோவை நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2 சுவாமிக்கு புஷ்ப அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அது பார்ட் 2 வீடியோவை போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாராகி அம்மனுக்கு போற்றி போற்றி. ஃப்ரெண்ட்ஸ், காலையில் உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா முருகர் தான் நமக்கு நேராக இருக்கார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, கல்யாண முருகருக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பாருங்கள், அப்படியே முருகரை பார்க்கும்போதே காலையில் மனசு அப்படியே அமைதியாக இருக்குங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Poshiganamadasya Uttara Nakshatrodosya Joshitanamyah Purva Nakshatrodosya Saida Srinamadasya Uttara Nakshatrodosya Avayosya Shaga Purvanasya Shivamas Dhiri Devi Dhiriya Tamil Ansari Namadasya Amayappan Namadasya Pandya Namadasya Krishnan Namadasya Vikramaditya Namadasya வெற்றி நாமதஸ்ய கல்யாண சுந்தரம் நாமதஸ்ய ஓம் நியமஹ ஓம் ஸ்தம்பின் நியமஹ ஓம் நிரிகுண்டாய நமஹ ஓம் பண்டிதக்ஷாய நமஹ ஓம் சூராஸ்ய காமேஸ்வரோ வை சபநாதனாய குபேராய வை சபநாய மகாராஜாய நமஹ ஷாமளாய வித்மஹே அனஸ்தாய தீமஹி தன்னோ வாராஹி பிரச்சோதயாத் பிரதிஷாந்த ஆனந்த கோலாகல கற்பூரம் சந்தோஷ்யே பிரம்மணே நமஸ்தே வாசோ தமேவ பிரத்யக்ஷம் ஹ்ரீமாவாதிகம் ரிதமபாவிஷம் சத்யமபாவிஷம் தன்மாவாவேதி தன்மந்தாரமாவேதி ஆவேமா ஆவேஹே மந்தாரம் ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஷண்ணோ தேவி ஷாபுஷா சகஸ்ராட்ச சகஸ்ரபாரி சவோமை விஸ்வதோ விஸ்வா புருஷயேவேன சகஸ்ரகம் ஸ்ரிஜமேவாவருந்தன்ய அஸ்ய ரூபதேவதோभ्यो நமः ஷண்ணோ விக்ரஷன் வரணः ஷண்ணோ கோத்ரியமா ஷண்மஹேத்ரஸ்ய மகாரூபதேவதோ சகஸ்ரே ஸ்வாஹா ஸ்வாஹா மகாதேவதோभ्यो நமः ஹரி ஓம் யாதாக்ஷகமாத்ரம் திரேந்திரஸ்ய ஐத்ருவிதம் விஷக்னிஷம் புதஸ்ய மந்தே தேவதாயகம் மகாரூபதேவதோभ्यो நமः யாதாக்ஷகஸ்ரே நமः மகாவராகதேவ்யம்பிகாभ्यो நமः ஓம் அவன்
அவுநாள் சாமிக்கு அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக கற்கண்டார் சாமிக்கு அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுமார் சாமிக்கு பழங்கள் எல்லாம் கொண்டு இப்ப பாத்தீங்கன்னா தேனால சாமிக்கு அபிஷேகம் நடக்குது. வராகி அம்மனுக்கு, வராகி அம்மனுக்கு. அடுத்ததாக நெல்லிக்காயால் சாமிக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. சுவாமிக்கு நெல்லிக்காய் அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுவாமிக்கு அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது. வராகி அம்மனுக்கு, கிளிக் பண்ணிக்கோ, இன்னொரு கிளிக் பண்ணு, வெற்றி சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோ, வெற்றி. வராகி அம்மனுக்கு, வராகி அம்மனுக்கு, வராகி அம்மனுக்கு, வராகி அம்மனுக்கு, வராகி அம்மனுக்கு. அனைவரும் தீபத்தை வழங்கி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதை தொடர்ந்து நிறைவாக யாராவது சுகர் பேஷண்ட் இருந்தீங்கன்னா முடிஞ்சா போய் டீ சாப்பிடுங்க, டீ பாருங்க நாளைக்கு. இடம் கிடைக்காது. சுவாமியுடைய மனம் குளிர, திருமேனி குளிர, சீரம் என்று சொல்லக்கூடிய பக்தர்களின் மூலியமாக கொண்டு வரப்பட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 100 லிட்டர் பாலுக்கு மேல இருக்கு. எல்லாரும் நீங்களே பார்க்கலாம். அந்த பாலாபிஷேகமானது நடைபெற இருக்கிறது. நம்முடைய மன கவலைகள் நீங்க, நம் உடல் சரீரம், நம் உடலில் உள்ள வியாதிகள் அனைத்து ஓட்டை, தமிழ்ல சொல்லணும்னா ஜல்லடன்னு சொல்லுவோம். அதுதான் சகஸ்திரதாரா. சுவாமிக்கு தயிர்ல பண்ணது வந்து பத்மதாரான்னு சொல்லுவாங்க. அந்த பெருமாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் போட்டுருப்பா. நம்ம கோவில்ல வந்து சங்கு வடிவில் இருப்பாங்க. அது பேர் வந்து பத்மதாரா அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷங்க. இவ்வளவு நேரம் மனக்கட்டுலாம் யாரும் பண்ண மாட்டாங்க. விஷயம் பெரிய பெரிய ஆலயங்களில் மட்டும்தான் நடைபெறும். அந்த பாலாபிஷேகம் நடைபெறும் போது பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவளுக்கு என்ன குறைகள் உள்ளதோ அந்த குறைகளை வேண்டிட்டு நம்மெல்லாம் இந்த செய்யாத மாநிலம் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 10,000-20,000 பேர் மேலே இருக்கும். ஆனால் எல்லாராலையும் இங்கே வந்து அந்த சுவாமியோட அபிஷேகத்தை பார்க்க முடிஞ்சதா? முடியல. நம்மளுக்கு எவ்வளவோ வேலைகள் இருந்தோ, நம்மளுக்கு எவ்வளவுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டு நீ எங்க இருந்தாலும் கோவிலுக்கு வந்தாதான் உனக்கு அருள் கிடைக்கணும். பெரியவாள் என்ன பண்ணா, கோவில் எல்லாரையும் வர வச்சான். அதையும் இப்போ நம்ம கலியுகத்தில் எளிமையாக்கி என்ன பண்ணிட்டான், நீ கோவிலுக்கே வராதா, நீ எல்லாரும் மனப்பூர்வ பாலம் செய்து பாருங்க. அமைதியா உங்களோட உதவிகளை சாமி கிட்ட தேர்ந்தெடுங்க. அவன் எந்த யோசனையும் இருக்காது. சரிங்களா? சாமி கிட்ட மனசை உதவியை பண்ணி எல்லாரும் பாலம் செய்து பாருங்க. இந்த பாலம் செய்ய மனசாருன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நடக்கும். ஏன்னா எவ்வளவு பால் பக்தர்கள் இருக்குது. வராகியவர்களுக்கு இப்போது பாலாபிஷேகம் ஆரம்பிக்கப்பட்டது. கடைசியாக நிறைவு அபிஷேகம் பாலாபிஷேகம் வராகியவர்கள் பாலை பேசுகிறார்கள். சிறப்பான ஒரு அபிஷேகம். எல்லாரும் அமைதியா மனதிலே வருமா? எல்லாரும் வேண்டிங்கன்னா எல்லாரும் நீங்க பூஜை பார்த்தாரு. எல்லாரும் வேண்டிய மனதில் என்ன கோரிக்கை சுவாமி போறீங்க நிச்சயம் நடக்கும்.
அம்மனுக்கு வாராகி அம்மனுக்கு வாராகி அம்மனுக்கு சாமிக்கு ஜெகநாள் பாடல் மிக சிறப்பான ஒரு வாராகி அம்மனுக்கு சிறப்பு பாடல் நடத்தப்பட்டிருக்கிறது. சிறப்பான ஒரு அபிஷேகம் நடைபெறுகிறது. சாமிக்கு அலங்காரங்கள் சாமிக்கு ஒதுக்கப்பட்டு சிறப்பான ஒரு புஷ்ப அலங்காரம் என்று நிறைவு நடைபெறுகிறது. கொஞ்சம் சாமி சமயத்தில் அதுக்கு சாமிகள் எங்கெல்லாம் நாசாக இருக்கிறது அற்புதமாக கலாச்சாரம் கலாச்சாரம் யாகத்துடன் இந்த ஆஷாட நவராத்திரி விழாவானது நிறைவட இருக்கிறது. இந்த
ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.